உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளுள் ஒன்று இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாடம். தீர்வு பாடம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், தொடர்ச்சியாக குப்பை கூலங்களால் நம்மளுடைய நகரங்களும் கிராமங்களும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நாம் வெளியேற்றக்கூடிய குப்பைகள் தான், ஆனால் அதை சரியாக முறைப்படுத்தாதனால, நாம் சரியாக அதை போடாதனால அல்லது சரியாக அதை அல்லாதனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்முடைய சாலை ஓரங்களில் குப்பைகள் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் தினந்தோறும் பார்க்க முடியுது. அதிலிருந்து வெளியேறக்கூடிய மீத்தேன் மாதிரியான வாயுக்களால் தொடர்ந்து அந்த குப்பை கிடங்குகள் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழலை நம்ம நிறைய முறை பார்த்துருக்கிறோம். அதனால் ஏற்பட்ட விபத்துகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திகளை நம்ம நிறைய பார்த்துருக்கலாம். இது குறித்து தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சூழலில் தமிழகம் முழுவதும் என்ன மாதிரியான நிலைமை, குப்பை சரியா அல்லாததால அல்லது குப்பை கிடங்குகளை சரியா பராமரிக்காததால என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியில் முதலாவதா திருவாரூர் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் நேரலையில் இணைய இருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் கள நிலவரங்களை, கள ஆய்வுகளை மேற்கொண்டு தொகுப்புகளையும் தயார் செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் திருவாரூரில் என்ன மாதிரியான நிலைமை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மாவட்ட தலைநகராக திருவாரூர் இருப்பதால் அண்மை காலமாக குடியிருப்பு பகுதிகள் அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. இங்குள்ள 31 வார்டுகளில் சுமார் 3 லட்சம் மக்கள் வசிக்கின்றனர். நகர் முழுவதும் உருவாகும் டன் கணக்கிலான குப்பைகள் நெய்விளக்கு தோப்பு பகுதியில் சுமார் 50 ஏக்கர் பரப்பிலான குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. இதில் சிலர் தீ வைப்பதால் இப்பகுதி பெரும் துன்பத்திற்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். கொண்டாந்து கொட்டப்பட அந்த குப்பையை பிரிக்கவும் மாட்டேங்கிறாங்க. மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் பிரிச்சு அதை உரமா மாற்ற போறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நடைமுறைப்படுத்தவே இல்லை. என்ன பண்றாங்கன்னா ஒட்டு மொத்தமா எரிக்கிறாங்க. எரிக்கப்படும் போது அந்த பல பாலித்தீன் இருக்கு, பிளாஸ்டிக் இருக்கு, இது மாதிரி மருத்துவ கழிவுகளான அந்த ஊசி, மருந்து பாட்டிகள் கிடக்குது. இது மாதிரி இறந்து போன உயிரினங்கள், கோழி கழிவுலேருந்து நாய், பன்றி எல்லாமே அங்கே கிடக்குது. அது எரியூட்டப்படும் போது அதுலேருந்து ஏற்படக்கூடிய அந்த புகையினால மிகப்பெரிய தொற்று நோய், ஆஸ்மா உள்ள ப்ராப்ளங்களுக்கு பாதிப்பு ஏற்படுற சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த கழிவு நீரோட மழை நீரும் சேர்ந்து தெருவு ஃபுல்லாக ஓடிடுது. ஓடினது பார்த்தீங்கன்னா இதனால குழந்தைகள் முழுவதும் பாதிக்கப்படுறாங்க. மழை காலங்களில் நகராட்சியில் பல இடங்களிலிருந்து எடுத்து செல்லப்படும் கழிப்பறை கழிவுநீர் குப்பை கிடங்கின் முன்பகுதியில் வெளியேற்றப்படுவதாகவும் அந்த நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குப்பை கிடங்கு அருகில் இருக்கும் மயானத்தில் நகராட்சி பகுதியிலிருந்து செல்லும் 70% சடலங்கள் எரியூட்டப்படுகின்றன. மயானத்தில் இடைவிடாமல் சடலங்கள் எரிந்து கொண்டிருப்பதாகவும் கூறும் மக்கள் குப்பை கிடங்கு மற்றும் மயானத்தில் இருந்து வெளியேறும் புகையினால் இருதய நோய்க்கு ஆளாவதாக கூறுகின்றனர். குப்பையை கொண்டாந்து கொட்டி கிளறி விடுறாங்க. இப்போ நைட்டில் கொசுக்கடி தாங்கவே முடியல. மூச்சு திணறு வாங்குது. தீயை வச்சு கொளுத்துறாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. குப்பையை கலக்கிறாங்க, மூச்சே வாங்க முடியல. ஒரு நைட்டில் படுத்தா மூச்சு வாங்குது, மூச்சே விட முடியல. இதுக்கு இந்த டிப்பாவுக்கு ஏதோ ஒரு வழி செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல. நாங்கள் எதைத்தான் கேட்குறோம், வேற ஒன்றும் நாங்கள் சொல்லலை. இப்பகுதியில் மக்கள் வசித்தால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிந்தே நகராட்சி நிர்வாகம் குடியிருக்க அனுமதி வழங்கியிருக்கிறது என குற்றம் சாட்டும் சமூக ஆர்வலர்கள் மக்களை பாதிக்காத வகையில் குப்பை மற்றும் மயானத்தை சீரமைக்க வேண்டும் அல்லது வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கூறுகின்றனர். இலக்கியா, நியூஸ் 7 தமிழ், திருவாரூர். தொடர்ச்சியாக இந்த குப்பை கூலம் அப்படிங்கிறது ஒரு சுகாதார சீர்கேடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டியும் ஒரு துர்நாற்றம் அந்த பகுதியை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவில் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கலாம். நாம் அதை நிறைய உணர்ந்திருப்போம். அந்த பகுதி வழியாக நம்ம கடந்து போகும் பொழுதோ அல்லது வேறு வழியாக அல்லது அந்த அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லும் பொழுதோ நம்ம அந்த துர்நாற்றத்தை அனுபவிக்க முடியும். இந்த துர்நாற்றம்ங்கிறது நமக்கான ஒரு இண்டிகேஷன். தொடர்ச்சியாக ஒரு பெரிய அளவிலான நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதி இது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு தான் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம். புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியான நடவடிக்கைகளை, சரியான முறைப்படுத்தலை செய்யணும். என்ன மாதிரியா மாநிலம் முழுவதும் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைஞ்சிருக்காரு. மகாலிங்கம், திருச்சியை பொறுத்தளவு இந்த குப்பைகள் எப்படி அள்ளப்படுது, முறையாக அள்ளப்படுதா, முறையாக பராமரிக்கப்படுதா, கிடங்குகளில் பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். மாநகரின் தூய்மை, மாநகரின் பெருமை, குப்பையை குப்பை தொட்டியில் போடவும்
இதே போன்ற பல்வேறு சுத்தம் சோறு போடும் என்ற பல்வேறு வாசகங்கள் வந்து நாம் நாள்தோறும் அன்றாட பொது சுவர்களில் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம், அதே போல் கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த நிலை யாருமே வந்து முழுமையாக பின்பற்றுவதில்லை என்பதுதான் ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது தமிழகத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடியது இந்த திருச்சி மாவட்டம். இந்த திருச்சி மாவட்டத்தை மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு 65 வார்டுகள் உள்ளன. இந்த 65 வார்டுகளிலிருந்து நாள் ஒன்றுக்கு வந்து 5 டன் குப்பைகள் வீதம் வந்து பெறப்படுகிறது. அவை முறையாக கொண்டு செல்லப்பட்டு அவை வந்து அரியமங்கலத்தில் இருக்கக்கூடிய குப்பை குடங்கள் சேகரிக்கப்பட்டு அவை வந்து மறுசுழற்சி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது வீடுகளிலிருந்து பெறப்படக்கூடிய குப்பைகள் வந்து முழுவதும் வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் முழுவதும் பெறப்பட்டு அவைகள் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என தனித்தனியாக பிரிக்கப்படுகிறது. இந்த பிரிக்கப்பட்டு அவைகள் வந்து நுண்ணுரம் தயாரிக்க பயன்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொது இடங்களில் வைக்கக்கூடிய குப்பை தொட்டிகளானது முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பது ஒரு பொதுமக்களினுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த குப்பை தொட்டிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கோயில்கள், பேருந்து நிலையங்கள், உணவகங்கள் வாசல்களில் தான் இருக்கிறது. பொதுமக்கள் அன்றாடம் வந்து அதிகமாக வந்து செல்லக்கூடிய இடங்களில் இது போன்ற நிலைதான் இருக்கிறது. இதற்கு உதாரணமாகத்தான் தற்பொழுது நாம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். இந்த பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய பயணிகள் நிற்கக்கூடிய இடத்தில் பார்த்தோம் என்றால் முழுவதும் வந்து சாக்கடைகளாலும் சூழப்பட்டு குப்பைகள் அல்லாமல் அந்த குப்பை தொட்டிகள் நிரம்பி இருக்கிறதை பார்க்கலாம். காற்றடித்தவுடன் அந்த குப்பைகளானது பரவி மற்ற இடங்களுக்கு செல்கிறது. துர்நாற்றமானது அதிகளவு வீசி அவர்களுக்கு தொற்று நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இந்த வகையில் இந்த குப்பை தொட்டி இருக்கும் அருகில் தான் உணவகங்களும் இருக்கிறது. மக்கள் வந்து அங்குதான் உணவருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஈக்கள் வந்து அந்த உணவுகளில் உட்கார்ந்து அவர்களுக்கு தொற்று நோய் ஏற்பட்டு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதனை அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்வதில்லை என ஒரு தரப்பு என்ற குற்றச்சாட்டானது தற்பொழுது இருக்கிறது. இப்போது மாநகர வளர்ச்சி ஆய்வாளர் வந்து குணா அவர்களுக்காக கேட்கலாம். சார், இப்போ நம்ம திருச்சி மாநகருடைய நிலை எந்த அளவுக்கு இருக்குது? குப்பைகள் முறையாக அள்ளப்படுதா? இதுக்கு காரணம் என்ன? அதாவது திருச்சி மாநகராட்சி பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு மாநகராட்சின்னு விருது பெற்ற ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு மாநகராட்சின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கான அறிகுறிகள் இன்னும் பெருசாக காணப்படுறது தெரியல. எங்கே பார்த்தாலும் வந்து முறையாக அள்ளப்படாத குப்பைகள்லாம் இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த குப்பைகள், அதுவும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல அதிகமான குப்பைகள் இருக்குது. அந்த குப்பைகள்னால பார்த்திங்கன்னா துர்நாற்றங்கள், இப்போ டெங்கு அதிகமாக பரவுறதுக்கு இந்த குப்பைகள் சேகரிப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பொதுமக்கள் கூடுற இடம், அதாவது மாநகராட்சியில் மாநகரத்தில் உள்ள வந்து நுழையிற இடமே பார்த்திங்கன்னா இந்த பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்பதை எதையுமே கருத்தில் கொள்ளாமல் இருப்பது தான் வேதனைக்குரியதாக இருக்குது. இந்த குப்பைகள்னால பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய மழை காலங்களில் அதிகமான நோய் பரவுறதுக்கு மிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆகவே இந்த மாநகராட்சி இன்னும் வந்து இந்த மாநகரின் வளர்ச்சியில் வந்து அக்கறை காட்ட வேண்டும். அதிகாரிகள் முறையாக அப்பப்போ ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து முறையாக குப்பைகள் அள்ளப்படுகிறதா, அதாவது பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களிலே கூட தான் இப்படி இருக்கும்பொழுது இன்னும் சிறிய சிறிய சந்துகள், தெருக்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே மாநகராட்சியில் உள்ள சிறப்பு அதிகாரிகள், அதற்குரிய நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இதில் முறையாக கையாண்டு இதெல்லாம் வந்து சுத்தப்படுத்தினாதான் நோய்களற்ற ஒரு மாநகராட்சியாக இருக்கும், குப்பைகளற்ற ஒரு மாநகராட்சியாக இருக்கும், துர்நாற்றம் இல்லாத ஒரு மாநகராட்சியாக இருக்கும். நன்றிங்க சார். அதாவது தற்பொழுது இந்த குப்பைகள் வந்து தற்பொழுது திருச்சி மாநகராட்சி வந்து ஸ்மார்ட் சிட்டி பட்டியலில் வந்து இடம்பெற்று இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குப்பைகளை தரம் பிரித்து வழங்கக்கூடிய பொதுமக்களுக்கு தங்க நாணயமும் பரிசு அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பொது இடங்களில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகள் வந்து பொதுமக்களிடையே ஒரு முகம் சுளிக்கும் வகையில் இருக்குது. தற்போது ஒரு பேருந்து பயணி இருக்குது, அவரை கேட்கலாம். சார் வணக்கம், நீங்கள் எங்கே போகிறீங்க? எவ்வளோ நேரம் இங்கே நின்று இருக்கீங்க? இந்த இடம் எப்படி இருக்குது? நான் சத்திரம் பேருந்து போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து திருச்சி வந்து மையப்பகுதி தமிழகத்துக்கு பக்கத்தில் நிற்க முடியல. குழந்தைங்களோட வயசானவங்க பெரியவங்க நிற்க முடியாமல் மயக்கம் வர அளவுக்கு தலை சுற்றி உட்காந்துட்டு போகிறாங்க. மூக்கை பொத்திக்கிட்டே உள்ளே வந்துட்டு மூக்கை பொத்திட்டே வெளியே போகிற சூழல் இருக்குது. பேருந்து நிலையத்துக்குள்ளே நுழையிறதுங்கிறதுக்கு அடையாளமே இன்றைக்கி மூத்திரவாட அது பேருந்து நிலையங்கிற சூழல் இன்றைக்கி வந்துருங்கிறது பெரிய அவலமான நிலை. அதே போல் வருகின்ற பயணிகளும் பார்த்திங்கன்னா குப்பைகளை எல்லா இடத்துலையும் கொட்டிட்டு போகிறாங்க. அதனால் கொசு தொல்லை. மாநகராட்சி பார்த்திங்கன்னா பாருங்கள், 12 மணி 1 மணி ஆகும்போது கிட்டத்தட்ட 11:30 ஆகிடுச்சு, இன்னும் இந்த குப்பையை இல்லாமல் இருக்கிறாங்க. குழந்தைங்கள், சின்ன பிள்ளைங்க, பக்கத்துலேயும் உணவகம் இருக்குது, பக்கத்தில் எல்லாமே ஹோட்டல் கடை தான். இந்த துர்நாற்றத்தோடு தான் சாப்பிட வேண்டிய சூழல் இருக்குது. பயணமும் ரொம்ப நாற்றம் முடித்த பயணமாக மாறுங்கிறது அச்சமாக இருக்குது. உடனடியாக மாநகராட்சி, மாநகர நிர்வாகம் இது உடனடியாக சீர் செய்தால் மட்டும்தான் நோய் நொடி இல்லாமல் டெங்கு சாவு இன்றைக்கி ஊரில் திருச்சியில் அதிகமாக இருக்குது, திருச்சி மாவட்டத்தில். இப்போ நீங்கள் எந்த பகுதி இருக்கீங்க? உங்கள் ஏரியாக்களில் வந்து ஒழுங்காக குப்பையெல்லாம் அள்ளுறாங்களா, இல்லை அல்லாததுக்கான என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? மாநகர பகுதியிலே குப்பை அல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது எங்களுக்கு வந்து மாநகரத்தை ஒட்டி இருக்கிற பஞ்சாயத்து,
அதில் குப்பையை அங்கே போடுறதுக்கும் இடம் இல்லை, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் இடம் இல்லை, அதை மக்கிற குப்பையாக்கிறதுக்கான எந்த ஒரு சூழலும் அங்கே இல்லாத ஒரு சூழலில் நகர்ப்பகுதியை ஒட்டி இருக்கிற புறநகர் பகுதி எல்லாமே முற்றிலும் இன்றைக்கி இந்த நிர்வாகம் செயலிழந்து போய் எல்லா குப்பைகளும் மண்டி போய் எல்லா இடமும் கொசுக்களுடைய கூடாரமாக இருக்குது. அதுதான் உண்மை. நன்றிங்க சார். சார், தற்பொழுது இந்த திருச்சி வந்து தூய்மை இந்தியா பட்டியலில் வந்து மாநகராட்சி வந்து 3ஆம் இடத்துலேருந்து இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை இதுதான் காரணமா மீதா? அதாவது 3ஆம் இடத்துல இருந்ததுனால ஒரு மமதையில் எல்லாத்தையும் பார்க்காம விட்டுட்டாங்களான்னு இருக்குது. அதனால தான் 6ஆம் இடம் வந்திருக்குது. இனிமேல் அடுத்தது 60ஆம் இடத்துக்கு போயிடுவோன்னு ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா எந்த விதமான வளர்ச்சி திட்டங்கள்லையும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இருக்க மாதிரி தெரியல. அதாவது அடிப்படையை வந்து எதுக்காக மாநகராட்சி விருது கொடுக்கப்பட்டதுன்னா தூய்மை சானிடேஷனுக்கு தான். ஆனால் சானிடேஷனே வந்து இட்ஸ் பிக் கொஷின் மார்க் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. ஆகவே வந்து இதற்கு வந்து நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்றத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூஸ்லேயோ நம்ம பேப்பர்லேயோ வந்து பார்த்து தெரிஞ்சு அதில் மகிழ்ச்சி படுறதுக்கு எதுவுமே இல்லை. உண்மையாகவே தூய்மையான ஒரு மாநகராட்சியா அப்படின்றத நம்ம உணர வேண்டும். அதாவது துர்நாற்றத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலை வந்து ரொம்ப அவலமானதாக இருக்குது. அதாவது இந்த பயணிகள் வந்து நின்று போகிற இடம் பார்த்திங்கன்னா இதுவே இந்த இடமே இப்படி இருக்குதுன்னா மாநகரத்தின் நுழைவாயில்ன்று சொல்லக்கூடிய அந்த பேருந்து, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆகவே மாநகராட்சி வந்து மிக தீவிரமாக இந்த தூய்மைப்படுத்துவதில், குப்பை அள்ளுவதில், அதை அப்புறப்படுத்துவதில் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும். நன்றிங்க சார். அதாவது தற்போது பல தொழில்நுட்பங்கள் வந்து பெருகி வந்திருக்க நிலையில் தற்பொழுது இப்போ மக்களுடைய பிரதான பிரச்சனைகள் என்னவென்றால் இந்த குப்பைகள் அகற்றுவது தான். உடனடியாக இந்த குப்பைகளை வந்து மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் ஆய்வு சென்று அந்தந்த பகுதிகளுக்கு சென்று உடனடியாக குப்பைகளை அகற்ற வேண்டும். அதே போல் பதக்கங்கள் வாங்குவதிலும் பட்டங்கள் வாங்குவதிலும் வந்து இந்த மாநகராட்சி வந்து திறம்பட செயல்படுவதைய மக்களுடைய சேவைகளில் வந்து ஒரு சொனப்பு காட்டுவது என்பதுதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று திருச்சி அரசு மருத்துவமனையினுடைய டீன் பொறுப்பு அதாவது அனிதா அவர்கள் வந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் திருச்சியை பொறுத்தளவுக்கு 40க்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து தற்பொழுது இந்த டெங்கு காய்ச்சல் இருக்கிறது. இது சுகாதாரமற்ற குடிநீராலும் கொசுகடினாலும் தான் வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும். அதே போல இந்த குப்பைகளை பறக்காதவாறு மாற்று வகையை ஏற்பட செய்ய வேண்டும் என்றால் இந்த பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேவேந்திரன். நிச்சயமா மகாலிங்கம், இந்தியாவினுடைய தலை சிறந்த ஒரு நகரம் தூய்மையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. முதல் 10 நகரங்களில் ஒன்றான அந்த திருச்சி மாநகரம் எப்படிப்பட்ட தூய்மையாக இருக்குது, அங்கே என்ன மாதிரி இந்த குப்பைகள் அள்ளப்படுது அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க. அங்கே இருக்கக்கூடிய உண்மை நிலவரங்களை காட்சிப்படுத்திருந்தீங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, மேலும் பல விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிலைமை அப்படிங்கிறது நம்முடைய நகரங்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம இங்கே பார்க்கக்கூடிய விஷயம் அவ்வளவு தூய்மையற்ற முறையில் நாம் வந்து இதையெல்லாம் பேணி காத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னமும் எதற்காகன்னு தெரில. மழைக்காலம் நெருங்க போகுது. இந்த மழை காலத்தில் இந்த குப்பை கிடங்குகளில், இந்த குப்பை குவியல்களில் தண்ணீர் சேரும் பொழுது அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஏற்கனவே மர்ம காய்ச்சல் மாதிரியான பல விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழலில் மழைக்காலமும் வந்து இன்னமும் அதிகமான ஒரு தீவிரத்தை கொடுக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் இருக்குது. இந்த அச்சத்திற்கு என்ன பதில், இதையெல்லாம் என்ன மாதிரியாக முறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குது. அந்த கேள்வியோடு குப்பை கிடங்குகள் எப்படி பராமரிக்கப்படுது அப்படிங்கிறது குறித்து கடலூர் மாவட்டத்திலிருந்து நமக்கு கள நிலவரங்கள் வந்திருக்கு. அது குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கடலூர் நகராட்சிக்குட்பட்ட 45 வார்டுகளில் வசிக்கும் மக்கள் வீசும் கழிவுப் பொருட்கள் அந்த நகரின் கம்பியம்பேட்டை பகுதியில் உள்ள கிடங்கில் வீசப்படுகிறது. இந்த குப்பை கிடங்கு அமைக்கப்பட்ட நாள் முதல் அங்கு குப்பைகள் கொட்டப்படுவதால் குப்பைகள் மலை போல் காணப்படுவதாக கூறும் பொதுமக்கள், மேலும் அங்கு குப்பை கொட்ட முடியாத நிலை உள்ளதாகவும், குப்பை ஏற்றி வரும் நகராட்சி வாகனங்கள் வழியிலேயே கொட்டிவிட்டு செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கே கொண்டாந்து குப்பையெல்லாம் கொட்டி நாஸ்தி பண்ணுறாங்க. கேட்டால் நீங்கள் இருக்கிறத முனிசிபாலிட்டி இடத்துல இருக்கிறீங்க, எங்களை இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்றாங்க. வந்து கேட்டால் ஏன்னா வந்து அங்கே போய் சொல்லு, எங்கள்கிட்ட ஏன் சொல்கிற, நாங்கள் வருவோம் தான், கொட்டுவோம் தான், கொளுத்தி விடுவோம் தான்ன்றாங்க. சாக்கடை தண்ணி, லெட்டின் தண்ணி எல்லாமே விடுறாங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கொசுவாக கடிச்சு தூங்க முடியல. நைட்டுக்கெல்லாம் கொசு அப்புது. பசங்களுக்கு உடம்பு சரியாமல் போகுது, மூச்சு விட முடியல. இந்த புகை வந்து சாயந்தரத்தில் நைட்லலாம் உள்ளார தூங்கவோ முடிய மாட்டேங்குது. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. யார் கேட்கறது, கேட்டால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்றாங்க. குப்பை ஏற்றி வரும் ஒரு சில வாகனங்கள் செல்ல வழியில்லாமல் வழியிலேயே குப்பைக்கு தீ வைப்பதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இதனால் தாங்கள் ஆஸ்துமா உள்ளிட்ட நோய்களுக்கு ஆளாவதாக கூறுகின்றனர். மேலும் மழைக்காலங்களில் இந்த குப்பை கழிவுகள் நீரில் கலந்து சாலைகளில் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். இதனை பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
சாப்பிட முடியல. ஒரே நாற்றம் நாறுது. கொளுத்தி விட்டுட்டு போயிட கேட்டால் ஏமா யாரோ கொளுத்தினாங்க, ஆனால் அவங்க தான் கொளுத்துறாங்க, நகராட்சிக்காரங்க தான். நகராட்சிக்காரங்க இதில் ஸ்டெப்பே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் மனுஷன் தானே. பக்கத்தில் கொசுலாம் அதிகமாக இருக்குது. கொசு நைட்டு தூங்க முடியல, ரொம்ப இதாக இருக்குது. புகைச்சல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பகல்லே புகை போட்டு போகிற வராங்க, ஸ்கூல் படிக்கிறதுக்கு எல்லாம் இப்படி தான் போகிறாங்க வராங்க. புகை பயங்கரமாக இருக்குது. பசங்களும் ரொம்ப அவஸ்தைப்பட்டு போகிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே அவஸ்தைப்படுறாங்க. இந்த குப்பை குழி இருக்கிறதுனால இதை அகற்றணுங்க, கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் அகற்றணுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா சுகாதாரமான ஊரை உருவாக்கும் முயற்சியில் ஒரு பகுதியை சுகாதார கேடாக்குவது முறையாகாது என கூறும் பொதுமக்கள் குப்பை கிடங்கை முறையாக செயல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர். குப்பை கிடங்குகளினுடைய நிலை என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக கடலூர் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மாநிலம் முழுவதும் பல்வேறு நகரங்கள்லையும் பார்க்க முடியும், அந்த மாதிரியான கிடங்குகளினுடைய பராமரிப்பு. ஆனால் ஒரு சில இடங்களில் கிடங்குகள் சரியான ஒரு திடக்கழிவு மேலாண்மையோடு இயங்கிக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் உறுதி செய்ய முடியும். ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படியே நீடிச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான விஷயம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோடு மதுரையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சிந்தலை பெருமாளிடம் செல்லாம். சிந்தலை பெருமாள், மதுரையை பொறுத்தளவு என்ன மாதிரியான நிலைமை? குப்பைகள் குப்பை கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறதா? காரணம், மக்களிடம் தொடர்ச்சியான ஒரு அறிவுறுத்தல், குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுங்க அப்படின்னு. குப்பைகளை குப்பை கிடங்குக்கு குப்பை தொட்டியிலிருந்து எடுத்துட்டு போறாங்களா? தெய்வேந்திரன், மதுரையை பொறுத்தவரை மதுரை தமிழகத்திலே மிக முக்கியமான நகரமாக நாம் மதுரையை பார்க்கிறோம். மதுரையில் குப்பைகள் முறையாக அகற்றப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது திடக்கழிவுகளாகட்டும் திரவ கழிவுகளாகட்டும் எதுவாக இருந்தாலுமே அதை முறையாக அகற்றுவதில்லை என்பதுதான் உண்மையான நிலை. மதுரை மாநகராட்சியிலிருந்து பல்வேறு விவரங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பைகளாக பிரித்து நீங்கள் போட வேண்டும் பொதுமக்களுக்கு என அறிவுறுத்துகிறார்கள். அப்படி அறிவுறுத்துவதோடு நிறுத்திவிடாமல் அதை தொடர்ந்து கண்காணித்து மக்களிடம் அதை விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஒரு வாரத்திற்கு அதை செயல்படுத்துவதும் பின்பு அதை அப்படியே விட்டுவிடுவதும் என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. மதுரையில் 100 வார்டுகள் இருக்கிறது. மதுரை மாநகராட்சியில் அந்த 100 வார்டுகளில் இருக்கும் குப்பைகள் அனைத்தும் கொண்டு செல்லப்பட்டு வெள்ளக்கல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுத்திகரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட குப்பைகள் முக்கிய வீதிகளிலே இருந்து அகற்றப்படுவது மட்டும் நாம் பார்க்கலாம். ஆனால் உள்ளே இருக்கும் தெருக்கள், ஒவ்வொரு சாலைகள், கிளை சாலைகள் எல்லாம் குப்பைகள் அள்ளப்படாமல் இருக்கிறது நாம் நேரடியாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மதுரையை பொறுத்தவரை அதிகாலை நேரம், அதாவது சரியாக அந்த பிள்ளைகள் பள்ளி செல்லும் அந்த பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரங்களிலே அந்த குப்பைகள் அள்ளுவதால் ஏராளமான பாதிப்புகள் ஏற்படுவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். வைகை ஆறு, மிக முக்கியமான வைகை ஆறு என்று சொல்லக்கூடிய இந்த வைகை ஆற்றிலே கிட்டத்தட்ட மதுரையில் மட்டும் 9 கிலோமீட்டர் உள்ள இந்த வைகை ஆற்றில் ஒரு 56 இடங்களிலே மதுரை மாநகராட்சியே கழிவு நீரை கலக்கிறது. அது மட்டுமல்ல, ரசாயன கழிவுகள், கோழி கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகளும் கூட இங்கே கொட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், மதுரை அழகர் ஆற்றில் இறங்கும் இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே அரசு மருத்துவமனை கழிவுகள் உட்பட பல்வேறு கழிவு நீர்கள் மலை போல் உள்ளே செல்கின்றது. இன்னும் சற்று கொஞ்ச காலம் ஆனால் நிச்சயமாக இது ஒரு கூவத்தை விட மோசமான ஒரு மிகப்பெரிய ஒரு கழிவுநீர் ஆறாகவே இது மாறும் என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக சமூக ஆர்வலர் திரு ராஜன் இருக்கிறார். வாங்க சார். இப்போது வைகை நதி மக்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த வைகை நதி காப்பாற்றணும், இந்த சுகாதாரத்தை மேம்படுத்தணும், பல்வேறு போராட்டங்கள் நீங்கள் நடத்தியிருக்கிறீங்க. இப்போது இது சரியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மதுரை மாநகரத்துடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? இந்த சுகாதாரத்துக்கெல்லாம் அவங்க நல்ல பணிகளை செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தற்போது கோவில் மாநகரம் என்று உலகமெங்கும் புகழ்பெற்ற இந்த மதுரை மாநகராட்சி இன்றைக்கி குப்பை மாநகரமாக இன்றைக்கு திகழ்கின்றது. மதுரையில் இருக்கக்கூடிய 4 மாசி வீதிகளில் மட்டும் குப்பையை அள்ளிவிட்டு இதை மதுரையை தூய்மைப்படுத்துகிறோம் என்று மாநகராட்சி விளம்பரப்படுத்துகிறார்கள். ஆனால் எல்லா தெருக்களிலும் நீங்கள் சென்று பார்த்தால் அங்கே எல்லாம் குப்பைகளும் கழிவுகளும் வாரத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ தான் அகற்றப்படுகிறது. மற்றபடி எல்லா இடங்களும் குப்பையும் கூலமாக தான் காட்சியளிக்கிறது. இன்றைக்கி டெங்குவை பற்றி மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாநகராட்சி பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி மாநகராட்சியால் ஏற்படைய குப்பைகள் மாநகராட்சி அள்ள மாட்டது. முதல்ல மாநகராட்சி குப்பை அல்லாதானே அந்த கொசுக்கள் போகும். அதனால் மிகப்பெரிய மாநகராட்சியே அந்த பிரச்சாரத்துக்கு தகுதி இருக்கான்னு தெரில. அதுபோக இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குப்பைகள் அகற்றப்படாது கூட புகார் கொடுக்க கூட மக்கள் எங்கே போக செல்ல வேண்டியிருக்கிறது என்று தெரியாமல் முழிக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த மக்கள் பிரதிநிதிகள் யாருமே இதை கண்டுகொள்வதில்லை. அரசு அதிகாரிகளுமே யாருமே மக்கள்கிட்ட நேரடியாக சொன்னாலும் கேட்பதில்லை. எனவே உள்ளாட்சி பிரதிநிதிகள் இங்கே இல்லாத போது ஒரு மிகப்பெரிய குறையாகவே இருக்கின்றது. அதுபோக மதுரை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மையும் திரவ மேலாண்மையும்
மிக சரிசமமான அளவிலே இங்கே வந்து விகிதாச்சாரப்படத்தை பிரித்து அது சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை தான் இன்று எல்லா பக்கமும் தெரிகிறது. இதற்கு உதாரணம் நீங்கள் மதுரையை பொறுத்தவரைக்கும் 2 சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கின்றன, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு. ஒன்று வெள்ளைக்கல்ல, அவனியாபுரம் வெள்ளைக்கல்ல இருக்குது. அவனியாபுரம் வெள்ளைக்கல்லில் வந்து அதோடைய கெப்பாசிட்டி வந்து 125 mLT கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் மதுரை மாநகராட்சியிலிருந்து இந்த கழிவுகள் எல்லாம் அங்கே போகிறதுனா 20 mLT தான் உள்ளே போகுது. கிட்டத்தட்ட 100 mLT வந்து அதில் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மாநகராட்சி பம்பிங் ஸ்டேஷன் மூலம் வெறும் ஆற்றுக்குள்ளேயே திருப்பி விடுறாங்க. அதுபோல் குப்பைகள், அந்த திடக்கழிவு குப்பைகள்லாம் அள்ளி போகின்ற அந்த சக்கிமங்கலம் பகுதியில் போகக்கூடிய குப்பைகள்லாம் திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, இங்கே மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றில் தான் இங்கே கொட்டிட்டு போகிறாங்க. அதனால் திடக்கழிவு மேலாண்மையும் திரவமொழி மேலாண்மையுமே சரியான முறையில் இங்கே மதுரை மாநகராட்சி பராமரிக்கப்படலை. அதே போல் வந்து மதுரை மாநகராட்சி விருது பெற்ற மாநகராட்சின்றாங்க. இன்றைக்கி மதுரையில் இருக்கக்கூடிய சுற்றுலா நகரமாக இருக்கின்றது. இந்த பகுதியில் எந்த தெருவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த பகுதியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கி திருமல நாயக்கர் மகால் இருக்கின்றது. அந்த பகுதியை இன்றைக்கி சுற்றுலா பயணிகள் சுற்றி வந்து பார்க்குறார்கள். சுற்றி எல்லா பக்கமும் குப்பையும் மூத்திரக்கூலங்கள் தான் இருக்கின்றன. அதே போல் இன்று மகால் எடுத்துக்கொள்ள, இது நம்ம காந்தி பீச் எடுத்துக்கோங்க, அந்த பகுதி முழுக்க இதே மாதிரி குப்பை கூலங்களாக இருக்குது. மதுரை சுற்றுலா தலங்களாக இருந்தாலும் சரி, மதுரையில் மிகப்பெரிய வைகை ஆறாக இருந்தாலும் சரி, இங்கே மதுரை மாநகராட்சி வைகை ஆற்றில் வந்து ஒரு 56 இடங்களில் மிக மோசமான மிகப்பெரிய ராட்சத பைப்பு மூலம் இன்று கழிவுகளை கொட்டி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பேசுவோம். தெய்வேந்திரன், அதாவது நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக நமது முன்னோர்கள் மன்னர்கள் காலத்தில் என்ன நடந்தது என்றால், நீர்நிலைகளை பாதுகாத்தவர்கள் அதற்கான பணிகளை செய்தவர்களுக்கு பொற்கிளிகள் வழங்குவதும் பொற்காசுகளை வழங்குவதும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார்கள். அது அப்போது அப்படி இருந்தது. ஆனால் இப்போது மதுரை வைகை ஆற்றிலே நீங்கள் பார்க்கும் இந்த காட்சிகளை நீங்கள் பாருங்கள். முழுக்க அரசு சார்பிலே இந்த கழிவுகள் கொட்டப்படுகிறது, கழிவு நீரை உள்ளே திருப்பி விடப்படுகிறது. இதற்காக அது மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தொடர்ந்து மற்றொரு சமூக ஆர்வலர் திரு ஸ்ரீதரன் இருக்கிறாங்க. வாங்க சார். இப்போது ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க, எல்லாம் கேட்டால் வந்து ஆட்கள் பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க, இப்படி ஒவ்வொரு காரணமும் சொல்கிறாங்க. ஆனால் மக்களுடைய சுகாதாரத்துக்கு எந்த ஒரு பணிகளும் இங்கே செஞ்ச மாதிரி தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன சார்? ஸ்மார்ட் சிட்டியை வந்து நம்ம வந்து எல்லாரோட இணைஞ்சு மக்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒரு ஆலோசனைகள் எல்லாம் வரவேற்று பண்ணால் எல்லாம் நிறைவடையும். அதுதான் என்னோட கருத்து. சார், தெய்வேந்திரன், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆக ஃபண்ட் இல்லை, ஆட்கள் பற்றாக்குறை என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி மக்களிடம் வரி வசூல் செய்யப்படுகிறது. அந்த வரியை வசூல் செய்யும் அதே அரசாங்கம் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தெய்வேந்திரன், நிச்சயமா சிந்தலை, வைகையில் கை நினைக்கவே தண்ணி இல்லை. அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே தெரிகிறது. ஆனால் இதில் குப்பைகளால் ஒரு வெள்ளத்தையே உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் பதிவு செஞ்சுருக்கிறீங்க. என்ன மாதிரியான நிலைமை? குறிப்பாக மருத்துவ கழிவுகளெல்லாம் கொட்டப்பட்டுதா சொல்கிறீங்க. இருக்கிறதுலே அதிகம் கவனத்தோடு கையாள வேண்டிய கழிவுகள் மருத்துவ கழிவுகள். அவையே வந்து இவ்வளவு அலட்சிய போக்கோடு கொட்டப்படுதுன்னா என்ன மாதிரியான காரணம்? உங்களுடைய கள ஆய்வினுடைய அடிப்படையில் மற்ற பகுதிகளில் என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது குறித்து கூட பதிவு செய்யலாம். முன்னதாக தற்பொழுது திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைஞ்சிருக்கார். மகாலிங்கம், கேட்டிருப்பீங்க, மருத்துவ கழிவு உள்ளிட்ட ரொம்ப மோசமான கழிவுகள் கூட கொட்டப்படுற ஒரு நிலை மதுரையில் இருக்குது. திருச்சியை பொறுத்தளவு என்ன மாதிரியான நிலைமை? வீதிகளை தாண்டி குப்பை கிடங்குகளில் என்ன மாதிரியாக பராமரிக்கப்பட்டு இருக்கு? கண்டிப்பாக தேவேந்திரன், அதாவது வீட்டுகளிலிருந்து பெறப்படக்கூடிய குப்பைகளானது மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து கொடுக்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி ஒவ்வொரு வீடுகளையும் சென்று மகளிர் சுய உதவிக் குழுவினர் வந்து தனித்தனியாக அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து வாங்குகிறார்கள். ஆனால் இந்த பொது இடத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளானது தான் வந்து பொதுமக்களை வந்து பெருமளவு பாதித்திருக்கிறதுக்கு அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் தற்பொழுது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டிகளை நாம் எடுத்துக்காட்டாய் காமித்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய இந்த குப்பைகளானது காற்றடித்து அது வந்து அப்படியே பறந்து இங்கே அருகில் இருக்கக்கூடிய உணவகங்கள் சென்று இருக்கிறது. பொதுமக்கள் நாள்தோறும் வந்து செல்லக்கூடிய இந்த பிரதான சாலைகள் வந்து அப்படியே தொடர்ந்து ஆனது குப்பைகளாகவே காட்சியளிக்கிறது. இதனால் வந்து ஒரு தொற்று நோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஏனென்றால் மாநகர் பகுதியில் இருக்க சேகரிக்கக்கூடிய குப்பைகளானது திருச்சி அரியமங்கலத்தில் கொண்டு குப்பை கிடங்கில் கொண்டு கொட்டப்பட்டு அவைகள் வந்து மறுசுழற்சி செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரிக்கக்கூடிய குப்பைகளானது திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 4 கோட்டங்களில் உள்ள
குப்பைகளிலிருந்து நுண்ணுரம் தயாரிக்கும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் வந்து உரம் தயாரிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த பொது இடங்களில் வந்து பெரும்பாலான பிளாஸ்டிக் கழிவுகள் தான் வந்து அதிகமாக காணப்படுகிறது. அதை மாநகராட்சி ஊழியர்கள் கொண்டு சரியாக அப்புறப்படுத்தவில்லை என்றுதான் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. தற்பொழுது அவற்றை வந்து மாநகராட்சி அதிகாரிகளும் அலட்சியம் காட்டுவதாகவும் ஒரு புகார் தெரிவித்திருக்கின்றனர். இது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொற்றுநோய் ஏற்பட்டு திருச்சி வந்து சந்திக்கும் என்றுதான் சமூக ஆர்வலர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. நிச்சயமா மகாலிங்கம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மகாலிங்கம் மற்றும் சிந்தலை பெருமாள் தொடர்ந்து இணைந்திருங்க. அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது குறித்து கூட பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய நகரமாகவும் தலைநகரமாகவும் இருக்கக்கூடிய சென்னையினுடைய நிலைமை என்ன, சென்னையில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பதிவு செய்ய இருக்கிறோம். முன்னதாக சென்னையினுடைய மிக முக்கியமான புறநகர் பகுதியாகவும் நுழைவாயிலாகவும் இருக்கக்கூடிய தாம்பரம் பகுதியில் இந்த குப்பை கிடங்குகள் எப்படி கையாளப்படுது, குப்பைகள் எப்படி முறைப்படுத்தப்படுது, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை தாம்பரத்தை அடுத்து சிட்லப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட 18 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை சிட்லப்பாக்கம் ஏரியின் ஒரு பகுதியில் கொட்டப்படுகிறது. கடந்த 4ஆம் தேதி நள்ளிரவு இந்த கிடங்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதேபோன்று அடிக்கடி தீ விபத்துகள் ஏற்படுகிறது என கூறும் பொதுமக்கள் இது சமூக விரோதிகளின் செயல் என்றும் தெரிவிக்கின்றனர். குப்பையை நிறைய கொளுத்தி விட்டுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னாக்கா ஒரு 3 நாள் 4 நாளைக்கு வந்து அப்படியே எரிஞ்சின்னு இருக்கு. யார் கொளுத்துறாங்க என்னன்றதே தெரியவே மாட்டேங்குது. அது ஒரு மர்மமாகவே இருக்குது. அது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. இது கொளுத்தி விடுறதுனால என்ன ஆகுது, இந்த பக்கத்தில் இருக்கிற சிட்லப்பாக்கம் ஆரம்ப பள்ளி, மிடில் ஸ்கூலு, ஹை ஸ்கூலு என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஒரு 2 நாளைக்கு வேறு வழி இல்லாமல் லீவ் விட்டுறாங்க. இந்த கிடங்கின் அருகாமையில் சிட்லப்பாக்கம் அரசு பள்ளி, அரசு அலுவலகம், மத்திய அரசின் சேமிப்பு கிடங்கு, காவல் நிலையம், சுகாதார மையம் ஆகியவை உள்ளன. இந்த குப்பை கிடங்கின் துர்நாற்றத்தினாலேயே சிட்லப்பாக்கம் சுகாதார மையத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவது குறைந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதேபோன்று குப்பை கிடங்கு அருகே ஒன்றிய தொடக்கப் பள்ளியும் இயங்கி வருகிறது. இதில் பயிலும் சிறுவர் சிறுமியர்களுக்கும் இந்த குப்பை கிடங்கில் ஏற்படும் துர்நாற்றத்தால் மதிய உணவு கூட சரிவர சாப்பிட முடியவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இங்கே ஒரே புகையாக வருது, நிறையா வந்து குப்பை கொட்டுறாங்க, நடக்க முடியல. மழை பெஞ்சா ரொம்ப ஃபயர் ஆகுது, மழை பெஞ்சா ஒரே சேரும் சகதியாக இருக்குது, நடக்க முடியல, போக முடியல, ஒரே ஸ்மெல் அடிக்குது. அதால் எங்களால் மூச்சு சுவாசிக்க முடியல. சாப்பிட்டா வாமிட் வர மாதிரி இருக்குது, ரொம்ப பேட் ஸ்மெல்லாம் அடிக்குது. இதேபோன்று தீ விபத்து ஏற்படுவதால் பொதுமக்கள் அச்சத்திலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் மக்கள் உடனடியாக இந்த குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். உதயா, நியூஸ் 7 தமிழ், தாம்பரம். தாம்பரத்தில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கினுடைய நிலைமை அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக தாம்பரம் மட்டுமல்ல, சென்னையினுடைய வடசென்னை பகுதியில் அமைச்சிருக்கக்கூடிய கொடுங்கையூர் மாதிரியான குப்பை கிடங்குகள் கூட இந்த மாதிரியான நிலைமை தான். அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலைமை கூட நம்ம அங்கே பார்க்க முடியும். அதை தாண்டி சென்னையினுடைய மையப்பகுதிகளில் என்ன மாதிரியான நிலைமை, சென்னையினுடைய வீதிகளில் அந்த குப்பைகள்லாம் எந்த அளவுக்கு முறையாக கையாளப்படுது, எந்த அளவுக்கு முறைப்படுத்தப்படுது அப்படிங்கிறது குறித்து கூட நம்முடைய செய்தியாளர்களிடம் கேட்கலாம். அன்சர் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. அன்சர், சென்னையில் என்ன மாதிரியான நிலவரம், உங்களுடைய கள ஆய்வுகளினுடைய அடிப்படையில் சென்னையில் எப்படி இந்த குப்பைகள்லாம் கையாளப்படுது, முறைப்படுத்தப்படுது, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். நம்ம இப்போ கொடுங்கையூர் குப்பை கிடங்கு பகுதியில் இருக்கிறோம். சுமார் 350 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குப்பை கிடங்கு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பகுதியில் சென்னையில் இருக்கும் பெரும்பாலான பகுதிகளில் உள்ள குப்பைகள் அனைத்துமே இங்கு தான் வந்து கொட்டப்படுகிறது. தொடர்ந்து குப்பை மேடாக காட்சியளிக்கக்கூடிய இந்த பகுதி மிக முக்கிய சட்டமன்ற தொகுதியான ஆர்கே நகரின் எல்லை பகுதியான கண்ணகி நகர், எம்ஜிஆர் நகர், நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளை கொண்ட அந்த பகுதி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய பகுதியில் தான் இந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கு இருக்கிறது. தொடர்ந்து இந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கு மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் பல்வேறு காலகட்டங்களில் கேள்வி எழுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு சுகாதார முன்னுரிமை வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து பல்வேறு கருத்து கேட்பு கூட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் இன்று வரை இவர்களுக்கு எந்த ஒரு விடிவு காலமும் பிறக்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நாமே கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இந்த பகுதியில் அடிக்கடி குப்பை கூலங்களில் தீப்பற்றிக் கொள்வதால் ஏற்படக்கூடிய அந்த புகை மூட்டம் கூட பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பகுதி மக்கள்
அனைவருமே தொடர்ந்து இந்த குப்பை கிடங்கால் பல்வேறு அவதிகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவேந்திரன். அன்சார், அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை பதிவு செஞ்சிருந்தீங்க. தொடர்ச்சியாக நம்ம இதற்கு முந்தைய தொகுப்பில் பார்த்துருந்தோம். தாம்பரம் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, தீ விபத்துகள்லாம் அடிக்கடி ஏற்படுறது, கொடுங்கியூரில் கூட கடந்த காலங்களில் தீ விபத்துகள்லாம் அடிக்கடி ஏற்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்குது. முன்னாள் முதல்வரினுடைய தொகுதியினுடைய நிலைமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, இந்த குப்பை கிடங்கை பராமரிக்கிறதுக்கு இதுவரை என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு? அதாவது தொடர்ந்து இந்த குப்பை கிடங்கை பராமரிப்பதற்காக பல்வேறு காலகட்டங்களில் நிதி ஒதுக்கீடு செய்தும், அதாவது இது தொடர்பாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லலாம், இவற்றை எவ்வாறு இந்த குப்பைகளை கையாள்வது, திடக்கழிவு மேலாண்மை குறித்த பல்வேறு தகவல்களும் பல்வேறு கருத்து கேட்பு கூட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக இந்த பகுதி மக்கள் இந்த குப்பை கிடங்குகளால் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். வாங்க, இந்த தொடர்ந்து இந்த குப்பைமேடு பகுதியில், இந்த குப்பைமேட்டுக்கு மிக அருகில் வசிக்கிறீங்க. இந்த குப்பைமேடு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப கொசு அதிகமாக இருக்குது. இந்த குப்பை ஏறியதுனால குழந்தைங்களுக்கு நோய் இருக்குது. எங்கள் வீட்டாண்டே நிறைய பேருக்கு நோய் வந்து ஜுரத்தை, இப்போ கூட குழந்தைங்க ஜுரத்தை தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த காவா கூட அள்ள மாட்டுறாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. இந்த கொசு மருந்து போட வராங்க, எங்கே போகிறாங்க, வண்டி சும்மா தான் வருது, ஆனால் அந்த புகையை கூட போட மாட்டாங்க, அவங்க பாட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த குப்பை மேட்டில் என்னென்ன மாதிரியான குப்பையை கையாளணும் அந்த மாதிரி கருத்து கேட்பு கூட்டம்லாம் நடந்திருக்குது. அதுலலாம் நீங்கள் கலந்துக்கிட்டு இருக்கீங்களா? அதில் ஏதாவது உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்களா? தெரியல. இந்த மாதிரி கருத்து கேட்பு கூட்டம் நடந்ததே உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. தேவேந்திரன், இந்த கருத்து கேட்பு கூட்டம் தற்போது கூட கடந்த 28ஆம் தேதி 2 தொகுதிகளாக நடைபெற்றிருக்கிறது. இந்த கருத்து கேட்பு கூட்டம் கூட இங்கிருந்த மக்களுக்கு தெரியவில்லை என்கிற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். 28ஆம் தேதி வட சென்னை மற்றும் தென் சென்னைக்கு தனித்தனியே கருத்து கேட்பு கூட்டம் ஒரே நாளில் நடைபெற்றது. அந்த விவரம் கூட இந்த மக்களுக்கு தெரியவில்லை என்கிற நிலைதான் இங்கு இருக்கிறது. தேவேந்திரன். அன்சார், இந்த சூழல்ல நோய் தொற்று அப்படிங்கிறது என்ன மாதிரியான அளவில் இருக்குது அந்த சுற்றி இருக்கக்கூடிய நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில்? காரணம், இப்படியான குப்பை கிடங்கு அடிக்கடி இந்த குப்பைகள்லாம் காற்றில் பறந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள செல்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் கூட முன்னெழுந்திருந்தது. நோய் தொற்றுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது? இந்த பகுதியில் நோய் தொற்று பார்த்தீங்கன்னா கொசுவினால் பரவக்கூடிய அனைத்து வகை நோய்களும் இந்த பகுதியில் இருக்குது. இவர்களுக்கு தெளிவான, அதாவது சுகாதார சம்பந்தமான எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள். கொசு தொல்லை மற்றும் இந்த குப்பைகள் எரிவதனால் ஏற்படக்கூடிய அந்த புகையினால் ஏற்படக்கூடிய சுவாச கோளாறுகள், சரும நோய்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த கொசு கடித்ததனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாட்டியமாக இருக்காங்க, அவங்க காலில் பார்க்கலாம், இது வந்து முழுக்க கொசு கடித்ததுனால ஏற்பட்ட தழும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கூட சரியான முறையான மருத்துவம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றாங்க. இங்கே வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குதுமா இந்த சுகாதார குப்பை கொட்டுறதுனால உங்களுக்கு இந்த நோய் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன மாதிரியான இருக்குது அதை சொல்லுங்க. எனக்கு தெரியாது இந்த மர்மம் வரது இல்லை. இப்போ கொசு எந்த அளவுக்கு கொசு தொல்லை இருக்குது அதை பற்றி? நைட்டில் பூராமே தூங்குறது கிடையாது, அப்படியே மூஞ்சி இல்லாம முக்கியது. கொசு வலை போட்டாலும் இல்லை, கொசு வச்சு ஏற்றினாலும் சட்டை பண்ணுறது இல்லை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியல. பகலால் தூக்கம் வருது, நைட்டு தூங்க முடியுது, என்ன செய்ய முடியுங்க? கொசுவா அந்த அளவுக்கு தேல் கொட்டுற மாதிரி ஒவ்வொன்றும் பூச்சி. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இல்லை அரசு தரப்புல இருந்து சுகாதாரத்துறையில இருந்து ஏதாவது இங்கே வந்து முகாம்கள் எதுவும் அமைச்சு இதுக்கான இது வரைக்கும் நான் பார்க்கல சார். நான் வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறேன், வேலைக்கு போயிட்டு வருது. ஆனால் இது வரைக்கும் நான் பார்க்கல. ஆனால் இன்றைக்கி தான் நின்னேன். அதான் நின்று பார்த்துட்டா நீங்கள் இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட பேசுகிறேன். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கடந்த பல வருடங்களாகவே இந்த குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு முறையாக கொசு ஒழிப்பு பணிகள் நடைபெறுவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள். அதே போல் சுவாச கோளாறு ஏற்படுகிறது. இங்கே கழிவு நீர் இந்த குப்பைகளோடு கலந்து இருக்கக்கூடிய இந்த பகுதிகளினால் ஏற்படக்கூடிய சுற்றுப்புற சூழல் சீர்கேடு, இதனால் பரவக்கூடிய நோய்கள் என பல்வேறு வகை நோய்களுக்கு இந்த பகுதி மக்கள் ஆளாகி மிகுந்த சிரமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இங்கே வரக்கூடிய தண்ணீர் மாநகராட்சி நீராக இருந்தாலும் சரி, நிலத்தடி நீராக இருந்தாலும் சரி, இந்த தண்ணீர் வந்து மிகவும் ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறது. இந்த குப்பை கிடங்கு அருகாமையில் இருப்பதால் அந்த நிலத்தடி நீரில் கூட, அந்த மாநகராட்சி நீரில் இந்த குப்பையினுடைய இந்த கழிவுகள் கலந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமையை கொண்டிருக்கிறது. தேவேந்திரன்.
நிச்சயமான் சார், நிலத்தடி நீரெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த குப்பை கிடங்கால் அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் என்ன மாதிரியான திடக்கழிவு மேலாண்மை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து கூட உங்களிடமிருந்து தகவல்களை பெறவிருக்கிறோம். முன்னதாக நம்ம நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கிடங்கு கொடுங்கையூர் கிடங்கு, அதே போல் தாம்பரம் கிடங்கும், சென்னை மாதிரியான ரொம்ப முக்கியமான தலைநகர் பகுதியிலேயே கிடங்குகள் வந்து சரியாக பராமரிக்கப்படுறதில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக அங்கே ஏற்பட்டு இருக்கக்கூடிய தீ விபத்துகள் மாதிரியான விஷயங்களும், தொடர்ச்சியாக அந்த பகுதியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோய் தொற்று மாதிரியான விஷயங்களும் பார்வையாளர்களை பார்க்கக்கூடிய அங்கே குடியிருக்கக்கூடிய மக்களையும் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்குது. நோய் தொற்றுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிறதுனால சுகாதாரத்துறை சார்ந்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம். நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுது, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால நீர் மேலாண்மை சார்ந்தும் அதை நம்ம ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்து அந்த நடவடிக்கைகள் எடுத்து அதை பராமரிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அங்கே என்ன மாதிரியான திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது குறித்து பதிவு செய்யவிருக்கிறோம். முன்னதாக திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் நேரலையில் இணைஞ்சிருக்கிறார். ஆல்வின், திருநெல்வேலியை பொறுத்தளவு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு குப்பை மேலாண்மைக்கு? குறிப்பாக குப்பைகள் வந்து எப்படி முறையாக அள்ளப்படுது, கிடங்குகளில் எப்படி முறைப்படுத்தப்படுது, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். தற்போது நாம் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பேட்டை பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். பேட்டை, பழையப்பேட்டை, இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய இணைப்புச்சாலை பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் தற்போது நாம் பார்க்கலாம், அதாவது இது வந்து ஒரு முட்புதர் போன்று காட்சியளிக்கும். ஆனால் இந்த இடத்தில் மருத்துவ கழிவுகள், மற்றபடியான அதே போன்று இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இறைச்சி கடைகளில் இருந்தும் கழிவுகளை கொட்டக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடங்களில் தற்போது நாம் பார்க்கலாம், இங்கு வந்து மின்னணு சாதனங்கள் சார்ந்த அந்த கழிவுகளை கொட்டக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று பிளாஸ்டிக் கழிவுகளையும் இந்த இடத்தில் போட்டு எரித்துவிட்டு அந்த குப்பைகளை தேவைப்படுகிறவர்கள் அந்த எரிக்கப்பட்ட இதில் இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இது வந்து பல்வேறு விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்திற்கு அருகிலேயே மாநகராட்சி சார்பிலேயே இது போன்ற குப்பைகள் இந்த இடத்தில் வந்து கொட்டப்பட்டு இந்த இடத்திலேயே எரிக்கப்படக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. எரித்து இந்த இடத்திலேயே அப்படியே போடப்படக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. ஆனால் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த குப்பை கிடங்கு என்பது திருநெல்வேலி ராமையன்பட்டியில் இயங்கி கொண்டிருக்கிறது. அங்கு கொண்டு இந்த குப்பைகளை கொட்டாமல் ஒரு பொது இடத்தில் இந்த குப்பை கழிவுகளை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களை இந்த இடத்தில் கொட்டக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. இது குறித்து இந்த பகுதி மக்கள் மாநகராட்சியில் புகார் தெரிவித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்து இந்த பேட்டை பகுதியில் இணைந்திருக்கக்கூடிய மக்களோடு கூட தற்போது நாம் பேசலாம். அவர்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறார்கள் என்று பேசலாம். பொது இடத்துல வந்து இது போன்ற கழிவுகளை வந்து கொட்டிருக்கிறாங்க. அதே போன்று இந்த பழையப்பேட்டை புதுப்பேட்டை இணைப்பு சாலையில் இது இறைச்சி கழிவுகளை கூட கொட்டக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. இந்த பகுதியில் முறையான குப்பை அள்ளக்கூடிய நிகழ்வு நடக்கிறதா? உங்கள் பகுதி எப்படி இருந்துட்டு இருக்குன்னு? எங்கள் பகுதி பார்த்திங்கன்னா நெல்லை மண்டலத்தில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய மாநகராட்சி கீழே உள்ள வார்டுகளில் வந்து 48, 49 வந்து ஒரு இன்றியமையாது. ஏன்னா அங்கே வந்து முறைப்படி மற்ற வார்டை கம்பேர் பண்ணும்போது வந்து ரொம்ப சுகாதாரத்தில் வந்து சீர்கேடாக இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அதிகமான மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இந்த பழையப்பேட்டை டு பேட்டை இணைப்பு சாலையில் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இறைச்சி கடைகளிலிருந்தும் ஒரு 11, 11:30 மணி வாக்கில் அந்த இறைச்சி கழிவுகள்லாம் யாருக்கும் தெரியாமல் வந்து கொட்டிட்டு போயிருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் கொட்டல, இது வந்து தொடர்ந்து வருஷ கணக்காக கொட்டிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு காரணம் இதுக்கு கண்டறிந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கலை. அந்த இறைச்சி கழிவுகளால் தொற்று நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஏற்கனவே இந்த கடந்த வாரத்தில் மர்ம காய்ச்சலால் எங்கே வந்து ஊர் பேட்டையிலேருந்து ஒரு 3 பேருக்கு மேலே மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கதா வந்து செய்தி வந்திருக்கு. இந்த மேலும் இந்த ரோட்டில் வந்து அதிகமாக அதனால் அந்த இறைச்சி கழிவுகளால் அதிகமான அளவுக்கு நாய்கள் தொல்லையும் இருக்குது. ஒரு 100-150 நாய்கள் வந்து எந்த நேரமும் கிடந்து அந்த இறைச்சி கழிவுகளை தெருக்குள்ளே இழுத்துட்டு போய் தெருக்குள்ளேயும் தொற்று நோய் பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்களும் ஒரு அச்சத்தோடு தான் போக வேண்டியிருக்கு. நாய்கள் வந்து அந்த வெறிப்பிடிச்சி வந்து துரத்துது. இரண்டாவது, தெருக்களிலேருந்து மாநகராட்சி அதிகாரிகள் அள்ளக்கூடிய குப்பைகளை வந்து முறைப்படி ராமம்பட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகாமல் தெருக்குள்ளேருந்து எடுத்து தெருமுக்கில் உள்ள குளத்துகளிலேயோ இல்லாட்டி தெருமுக்கில் உள்ள இடத்துலையோ போட்டிருந்தாங்க, தீ கொளுத்தி வச்சுருந்தாங்க. நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம். அங்கே அந்த தீ கொளுத்தி வச்சது வந்து இப்போ காற்று காலமாக இருக்கிறதால திருப்படியும் அந்த தீயோடு சேர்ந்து குப்பை கழிவுகள் வந்து தெருக்குள்ளே தான் வருது. இரண்டாவது, அந்த குப்பைகள் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தனியாக அள்ளுதுன்னு சொல்லுதாங்க. பிளாஸ்டிக் பொருட்களை ஃபுல்லாக வீட்டிலேருந்து வாங்கி கொண்டு வந்து குளத்துக்குள்ளே வந்து போடுறாங்க. அதே போன்று தேவேந்திரன், இந்த பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீங்க. இந்த பகுதியை பொறுத்தவரையில் மாநகராட்சி சார்பில் புதன்கிழமை தோறும்
பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து வாங்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும். ஆனால் அந்த திட்டம் என்பது தொடங்கப்பட்டு தற்போது முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆல்வின், தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த மக்களினுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. அவர்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பதிவு செஞ்சிருந்தீங்க. தொடர்ச்சியாக அங்கு காற்றால வந்து இந்த குப்பைகள்லாம் பறந்து ஊருக்குள்ள வந்துருது, குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வந்துருது, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் கூட எழுந்திருந்துச்சு. அது குறித்தும் பதிவு செய்யலாம். முன்னதாக சென்னையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய அன்சர் அலி, சென்னையை பொறுத்தளவு இந்த நிலத்தடி நீர்மட்டம் அப்படிங்கிறது இந்த குப்பை கிடங்கால பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதா முன்பு பதிவு செஞ்சிருந்தீங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக மக்கள் கருதுறாங்க, பதிவு செய்யுங்க. நிச்சயமாக தேவேந்திரன், இந்த பகுதியை பொறுத்தவரையில் இந்த குப்பை கிடங்குக்கு அருகிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட திடக்கழிவு மேலாண்மை குறித்த எந்த ஒரு விழிப்புணர்வையும் அரசு தரப்பிலிருந்து ஏற்படுத்தவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் வைக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு அதாவது நிலத்தடி நீரிலிருந்து சுகாதாரத்திலிருந்து அனைத்து வகையான துன்பங்களையும் இவர்கள் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கவர்கிட்ட கேட்போம், இந்த பகுதியில் உங்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை இது போன்ற விழிப்புணர்வு சுகாதாரம் இது சம்பந்தமா அரசு தரப்புல இருந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? எந்த நடவடிக்கையும் எடுத்ததா எங்களுக்கு தெரியலங்க. எங்க கருத்துக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னதாக நாங்க கேள்விப்பட்டது கூட இல்லைங்க. இது வரைக்கும் தெரியாது. ஆனால் அதிகப்படியான கொசு தொல்லை இருக்கு எங்களுக்கு. இந்த பாருங்க, இந்த தண்ணியை பாருங்க, இந்த தண்ணியை தான் நாங்கள் குடிக்கிறோம். இதுதான் கார்பரேஷன் வாட்டராக வருது. இதை எப்படிங்க குடித்தா டெங்கு வராது, விஷ காய்ச்சல் வராது. ஆனால் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம். எங்கள் மாமியாருக்கு காலில் எல்லாம் புண்ணு வந்து இந்த கொசு கடிச்சதுனால புண்ணு வந்திருக்கு. புகைனால மூச்சு திணறல் வருது. எதுவுமே செய்கிறதுக்கு டாக்டர்ஸுங்க யாரும் வந்து பார்க்குற மாதிரியும் தெரியல, பெரிய அதிகாரிகளும் வந்து பார்க்குற மாதிரி இது வரைக்கும் தெரியல. இதனால இந்த குப்பை மழையை பார்த்தாவே பிள்ளைங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை கூட கட்ட வர மாட்டேங்கிறாங்க. மாப்பிள்ளை வர மாட்டாரு, பொண்ணு வர மாட்டேங்கிறாருங்க. இது இந்த பகுதியில் ரொம்ப வருஷமா 5 வருஷமா கிட்டத்தட்ட எங்கள் பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. என்னன்னா இந்த குப்பை தொட்டிக்கெல்லாம் நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் செஞ்சாங்க. அரசு அதிகாரிகள் இங்கே பார்வையிட வர்றதுண்டா? அவங்க வர்ற நேரத்தில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்றாங்க? அவங்க வரும்போது அவங்களுக்கு வரைக்கும் கிளீன் பண்ணிக்கிட்டா போதுமாங்க. எங்களுக்காண்டி செய்யணும்ல, மக்களுக்காண்டி செய்யறாங்களா? என்னப்பா இப்போ பொதுவாக இந்த பகுதியில் அதிகாரிகள் பார்வையிட வரும்போதோ அல்லது முக்கியஸ்தர்கள் யாராவது வரும்போதோ அவர்களுக்காக மட்டுமே இங்கு அந்த நேரத்தில் மட்டுமே சுகாதார நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும், தொடர்ந்து இந்த பகுதியிலேயே குடியிருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக எதையும் செய்யவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள். தேவேந்திரன், அன்சர் அலி, இந்த பகுதியில் என்ன மாதிரியான திடக்கழிவு மேலாண்மையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க? அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள், மேலாண்மை நடவடிக்கைகளை அங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க? கடந்த 28ஆம் தேதி சென்னை மண்டலத்தில் உள்ள, அதாவது சென்னை மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களை 2 பகுதிகளாக பிரித்து வடக்கு 1 முதல் 9 வரையிலான மண்டலங்களுக்கான பொதுமக்கள் கருத்து கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. தண்டையார்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் அரங்கில் இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. மாநகராட்சியில் உள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளும் கலந்து கொண்ட இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் மக்களிடம் திடக்கழிவுகள் மற்றும் இந்த மக்காத கழிவுகள் இவற்றை எவ்வாறு பிரித்தாள்வது, திடக்கழிவு மேலாண்மை என்றால் என்ன, இதனை எவ்வாறு செய்வது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் மக்களிடத்தில் இது தொடர்பான கருத்துக்களை கேட்டதாகவும் மாநகராட்சி தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தெற்கே உள்ள அந்த மாநகராட்சி மண்டலங்களை இணைத்து புழுதிவாக்கத்தில் அன்று மாலையே 28ஆம் தேதி மாலையே அந்த பகுதியைச் சேர்ந்த மாநகராட்சி அதிகாரிகள் மூலமாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை எவ்வாறு கையாள்வது, மட்கும் குப்பை மட்காத குப்பை, நவீன முறையில் அறிவியல் ரீதியாக குப்பைகளை எவ்வாறு கையாள்வது, குப்பையிலிருந்து மின்சாரம் எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்னவென்ன, அவர்கள் இந்த குப்பையை கையாள்வதில் அவர்களுக்கு உள்ள சிரமங்கள் என்ன என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாக வீடுகளிலிருந்து அகற்றப்படும் குப்பை தனித்தனியே பிரித்து வைக்கப்பட்டிருந்தாலும் ஒரே வாகனத்தில் எடுத்துச் செல்லப்படுகிறது. இதனால் அந்த குப்பைகள் ஒன்றாகவே கலந்து விடுகின்றன. அவைதான் மொத்தமாக இங்கு கொண்டு கொட்டப்படுகிறது. கொட்டப்படும் குப்பை சரியாக பிரிக்கப்பட வேண்டும். எனவே அது அதிகாரிகள் கையில் இருக்கிறது என்கிற பல்வேறு கருத்துக்களை மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் தரப்பிலிருந்து இதுவரை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், குப்பைகளை தனியாக பிரித்து வெவ்வேறு குப்பை தொட்டிகளில் போட வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை அரசு குப்பை தொட்டி அமைக்கும் பணிகளை முறையாக கையாண்டால் பொதுமக்கள் பிரித்து அந்த குப்பைகளை போடுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்கிற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாகவே வீடுகளில் காய்கறி கழிவுகளை தனியாகவும் பிளாஸ்டிக் கழிவுகளை தனியாகவும் குப்பை தொட்டிகளில் போடுமாறு அரசு கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக எடுத்த நடவடிக்கைகள் தற்போது முழுமையாக செயல்படாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. எனவே இது போன்ற விஷயங்களை கடந்த 28ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டத்தில் கேட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான நடவடிக்கைகளை விரைவில் எடுப்பார்கள் என எதிர்பார்க்கலாம். தேவேந்திரன்,
நிச்சயமா சார், தொடர்ந்து இணைந்திருங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேலும் நிலவரங்களை பதிவு செய்யலாம். தற்பொழுது இந்த மாதிரியான சூழல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். தலைநகரில் என்ன மாதிரியான நிலைமை, நெல்லையில் என்ன மாதிரியான நிலைமை, மதுரையில் என்ன மாதிரியான நிலைமை, அதே போல கடலூர் மாதிரியான பகுதிகளில் என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது குறித்துலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி வேலூர் மாதிரியான பகுதிகள் வெயில் அதிகம் நிறைந்தது. திடக்கழிவு மேலாண்மைக்கு வெயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பகுதி பகுதியாக குப்பைகளை பிரித்து அதை காய வைத்து அதை மக்கச் செய்து பல்வேறு நடவடிக்கைகளை திடக்கழிவு மேலாண்மையில் எடுக்க முடியும். ஆனால் அந்த மாதிரியான வாய்ப்பு அதிகம் கொண்ட வேலூர் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் ஆற்காடு நகராட்சியில் செயல்பட்டு வரும் தினசரி காய்கனி மற்றும் இறைச்சி சந்தையால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை மக்கள் சென்று பயன்படுத்துவதற்கு தகுதியற்ற இடமாக காணப்பட்டது. இந்நிலையில் ஆற்காடு நகராட்சியில் உயிரி எரிவாயு திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தால் தாங்கள் குப்பை தொல்லையிலிருந்து விடுபட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நகரில் சேகரமாகும் காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகள், மீன் கழிவுகள், இறைச்சி கழிவுகள் மூலம் சுகாதார கேடு ஏற்பட்டதுடன் கொசு உற்பத்தி மற்றும் புழு பூச்சிகள் உற்பத்திகள் நிறைந்து காணப்பட்டது. இதன் மூலம் அந்த மாதிரி கொசு உற்பத்தி சுகாதார கேடு விளைவிப்பது தடுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 250 தெருவிளக்குகள் எரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலமாக மின்சாரம் கணிசமான அளவு மிச்சப்படுத்தப்படுகிறது. அதே சமயம் கடைகளிலிருந்து கழிவுகள் பெறப்படும் போது 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. இதிலிருந்து பெறப்படும் வருமானத்தை கொண்டு ஊழியர்களுக்கான ஊதியம் மற்றும் வாகன கட்டணம் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக நகரம் தூய்மையாவதோடு வருமானம் ஈட்டித்தரும் திட்டமாகவும் இது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது தமிழகத்திலேயே ஆற்காட்டில் மட்டுமே செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தை ஆந்திரா, கர்நாடகா, கோவா உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த நகராட்சி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பார்வையிட்டு செல்கின்றனர். இந்த விஷயத்தை ஆற்காட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு ஃபுல்லாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு கழிவு எல்லாத்துமே குப்பை தொட்டியில் போடாத மக்கும் கழிவுகளை இந்த கரண்ட்டுக்கு உபயோகப்படுத்தினா ரொம்ப நல்ல விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக கரண்ட்டு தட்டுப்பாடு. இதை ஓரளவுக்கு நம்ம பூர்த்தி செய்யலாம். இந்த கரண்ட்டு தட்டுப்பாடை இந்த கழிவுனால் வர கேஸ்னால் வர கரண்ட்டை நம்ம உபயோகப்படுத்திடலாம். ஏற்கனவே ஆற்காட்டில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. தெருவில் ஆல்ரெடி எல்லா தெரு லைட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கொட்டாமல் அதனை பயனுள்ள வகையில் செயல்படுத்தும் இந்த திட்டத்தை அனைத்து பகுதிகளிலும் செயல்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. ஜான் பிரிட்டோ, நியூஸ் 7 தமிழ், வேலூர். வேலூர் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் நெல்லையிலிருந்து இணைய இருக்கிறார். அவரிடம் செல்லலாம். ஆல்வின், நெல்லையை பொறுத்தளவு என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது குறித்து முன்பு பதிவு செஞ்சிருந்தீங்க. குப்பைகள் காற்றில் பறந்து குடியிருப்பு பகுதிக்குள்ள அடிக்கடி வந்துடுறதா பல்வேறு செய்திகள் இதற்கு முன்பாகவே அங்கிருந்து பெறப்பட்டிருந்துச்சு. அந்த நிலைமை இன்னமும் நீடிக்கிறதா? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அரசு தரப்பிலிருந்து குப்பைகளை மேலாண்மை செய்வதற்காக இதுவரை எடுக்கப்பட்டு இருக்கிறது? தேவேந்திரன், நான் முன்னதாக கூறியபடியே தற்போது அந்த இடத்திலிருந்து சற்று நகர்ந்து மற்றொரு குடியிருப்பு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது பேட்டை பழையப்பேட்டை இணைப்பு சாலை. இந்த இடத்தில் குப்பை கழிவுகள் எப்படி இல்லங்கள் மக்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடங்களுக்கு அருகிலேயே கொட்டப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சாலையிலே நீங்கள் பார்க்கலாம். அதாவது தொடர்ந்து காற்று அடித்தால் இந்த இடத்திலிருந்து குப்பைகள் அகற்றப்படவே இல்லை. அப்படியே மாநகராட்சியினுடைய ஊழியர்கள் இந்த இடத்தில் தீயை வைத்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது. கால்நடைகள் வரக்கூடிய இடம், அதே போன்று நாய்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இந்த சாலையை பார்க்கலாம். ஒரு சாலைக்கு அருகில் எப்படி குப்பைகள் அனைத்தும் கொட்டப்பட்டு இருக்கிறது. மாநகராட்சியினுடைய குப்பை தொட்டி என்பது வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த குப்பை தொட்டியிலிருந்து குப்பை கூட முழுமையாக அகற்றப்படாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த இடத்தில் நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. அப்படியே கழிவு நீரோடு கலந்து மிக மோசமான நிலையில் நோய் தொற்றுகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாநகராட்சியினுடைய இந்த திருநெல்வேலி பேட்டை பகுதி என்பது விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை பார்க்கலாம். அப்படியே எரிந்த நிலையில் குப்பைகள் அனைத்தும் அகற்றப்படாமல் இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதியில் பார்க்கலாம். விளைநிலங்களுக்கு குப்பைகள் என்பது செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. காற்றில் இல்லங்களை, அதாவது மக்கள் வசிப்பிடங்களை நோக்கி பறந்து சென்றிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் முன்னதாக கூறியபடியே இந்த சாலையிலிருந்து இந்த பகுதியில் அப்படியே இந்த விளைநிலங்களை நோக்கியும் மக்கள் வசிப்பிடங்களை நோக்கியும் நகரக்கூடிய ஒரு நிலையை நம்மால் இந்த இடத்தில் கண்கூடாக காண முடிகிறது. இதுதான் பேட்டை பகுதியினுடைய ஒரு உண்மையான நிலை. இது ஒரு பகுதியை நாம் காண்பித்திருக்கிறோம், இந்த நேரலையில் காண்பித்திருக்கிறோம். ஆனால் மிக மோசமாக இந்த பேட்டை பகுதி முழுமைக்குமே இன்றைய நிலையில் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு மோசமாக
மோசமாக இருக்கக்கூடிய நிலையில் மாநகராட்சியிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மருத்துவ கழிவுகள், மின் கழிவுகள் அனைத்துமே இந்த இடத்தில்தான் கொட்டப்படக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. பொட்டணமாக குப்பை தொட்டி நிறைந்து வழியக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மாநகராட்சி ஊழியர்கள் இதை அப்புறப்படுத்த இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இங்கு பார்க்கலாம், ஆட்டினுடைய எலும்பு, அதாவது இறைச்சிகள் அனைத்துமே இந்த குப்பை தொட்டியில் போடப்பட்டிருப்பதை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. இப்படி மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகளையும் இந்த இடத்தில் கொட்டியிருப்பதை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. இவ்வளவு மோசமாக இருந்து நோய் தொற்றுகளை உருவாக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த பகுதி மக்கள் இணைந்திருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. மருத்துவ கழிவு, ஆட்டினுடைய தோல்லாம் இங்கே போட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக மாநகராட்சிகிட்ட புகார் கொடுத்தீங்களா? என்ன சொன்னாங்க உங்களுக்கு? மாநகராட்சிகிட்ட இங்கே நிலவக்கூடிய பேட்டையில் நிலவக்கூடிய சுகாதார சீர்கேடுகளும் குப்பை மேலாண்மை பற்றியும் அதிக முறைகள் மனுக்கள் அளிக்கப்படுகிறது. அதிக முறை அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகள் இந்த சரி செய்து கொள்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காலங்காலமாக பல வருட காலங்களாக குப்பைகள் சரி செய்யப்படாமலும் இந்த குப்பைகள் கொட்டுவதை எரித்து விடுகிறார்கள். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் திருநெல்வேலி மாநகராட்சியில் மாநகராட்சி கமிஷனர் புதன்கிழமை பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மைங்கிறது ஒன்று உருவாக்கியிருந்தாங்க. இந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மைனா என்னென்னா, புதன்கிழமை மட்டும் மற்ற கழிவுகள் வாங்காமல் பிளாஸ்டிக் கழிவு வாங்குவாங்க. அப்படி வாங்கக்கூடிய கழிவுகள் அந்த ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இங்கே கொண்டு அதையும் கொட்டிடுறாங்க. அதில் தேவையான அந்த பிளாஸ்டிக் அவங்களுக்கு விலை போகக்கூடியதை எடுத்துகிட்டு மீது கவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதிகளில் தான் போய்கிட்டு இருக்குது. மக்களுக்கு அதனால் தொற்று நோய் பரவுது. இறைச்சி கழிவுகளை பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட இறைச்சி கழிவுகள், கோழி கழிவுகளையும் மீன் கழிவுகளையும் இங்கே கொண்டு கொட்டுறாங்க. மக்கள் நடமாட முடிய மாட்டேங்குது. இதனால் இங்கே நாய்களெல்லாம் இழுத்து கொண்டு போய் குடியிருப்பு பகுதிகளில் கொண்டு போகிறதுனால பலவிதமான தொற்று நோய்கள் பரவிக்கிட்டு இருக்குது. இன்னும் கூடுதலாக சென்ற வாரம் பார்த்திங்கன்னா மாநகராட்சியில் 3 பேருக்கு மேலே மர்ம காய்ச்சல் பரவி இருக்குது. இதுக்கு முழு காரணம் மாநகராட்சி அதிகாரிகள் தான். மாநகராட்சி அலட்சிய போக்கு தான் காரணமாக. அதாவது தேவேந்திரன், நம் நேரலையிலேயே பார்க்கிறோம் எவ்வளவு மோசமான ஒரு நிலை இந்த திருநெல்வேலி மாநகராட்சியில் பேட்டை பகுதியில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பேட்டை பகுதியில் தான் அதிகமான இறைச்சி கடைகள் இருக்கிறது. ஆனால் இந்த இறைச்சி கழிவுகளை மேலாண்மை செய்ய மாநகராட்சி சார்பில் இதுவரை எந்த திட்டமும் இல்லை என்ற கருத்தை இந்த பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இப்படி குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய குப்பைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தேவேந்திரன். நிச்சயமா ஆல்வின், தொடர்ந்து இணைந்திருங்க. சென்னையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய அன்சர் அலி அங்கே இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு இந்த குப்பை கிடங்கு பாதிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க. குறிப்பாக பள்ளி நேரத்தில், பள்ளிக்கோ அல்லது அலுவலகத்திற்கோ செல்லக்கூடிய நேரத்தில் குப்பை லாரிகள் அங்கே குப்பைகள் கொட்டிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? இதனால் எந்த மாதிரியான பாதிப்புகள் மாணவர்களுக்கும் அல்லது வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கும் ஏற்படுது? அதை தாண்டி பள்ளிக்கரணை மாதிரியான ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த உயிரியல் சூழல் பகுதிகளிலையும் குப்பை கொட்டிட்டு இருக்கிறது, குப்பை கிடங்கா மாற்றப்பட்டு இருக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையாக இருக்குது? பொதுவாகவே மாநகராட்சியிலிருந்து குப்பை அள்ளும் வாகனங்கள் இரவு நேரங்களில் குப்பை அள்ளி கொண்டு இருந்தன. குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் வளர்ச்சி மற்றும் அந்த குறுகலான பகுதிகள் உள்ளிட்ட காரணங்களினால் இந்த குப்பை அள்ளக்கூடிய அந்த பணியானது பகல் நேரம் வரை நீடிக்கிறது. 9-10 மணி வரை நீடிக்கிறது. இதற்கு பிறகு அங்கிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த குப்பைகளை கொண்டு வரக்கூடிய அந்த லாரிகள் 10 மணி 11 மணி வரைக்கும் கூட தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த குப்பை கிடங்கு அருகிலேயே பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. இங்கிருந்து வேலைக்கு செல்பவர்கள், பணிக்கு செல்பவர்கள் போகக்கூடிய சாலையும் இருக்குது. சாலை சற்று விரிவாக இப்போ தற்பொழுது போடப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு காரணத்தினால் போக்குவரத்து நெரிசல் ஓரளவிற்கு குறைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட முழுமையான தீர்வாக அது இல்லை. இந்த முக்கியமான சாலையில் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் இந்த குப்பை லாரிகளை இந்த பகுதிக்கு வரவிடாமல் தடுத்தால் தங்களது பணிகளுக்கு செல்வதற்கோ பள்ளிகளுக்கு செல்வதற்கோ இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இவர்களது முக்கிய பிரச்சனை இந்த குப்பை கிடங்கு தொடர்பான முடிவுகளை அரசு உடனே எடுக்க வேண்டும். தங்களுக்கு சுகாதாரத்தில் எந்த விதமான பாதிப்பும் வராத வண்ணம் அவர்கள் நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் தற்பொழுது பிரதானமாக வைக்கிறார்கள். தேவேந்திரன். நிச்சயமா அன்சர், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நெல்லையிலிருந்து இணைந்திருந்த ஆல்வின், உங்களுக்கும் நன்றி. பல்வேறு தகவல்கள் அளிச்சிருந்தீங்க. மாநிலம் முழுவதும் இணைந்திருந்த செய்தியாளர்கள் அனைவரது தகவல்களுக்கும் நன்றி. இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை, இதை சீர்படுத்த வேண்டிய அவசியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத இன்றைய தீர்வுபாலம் நிகழ்ச்சியின் மூலமா உணர்த்தி இருக்கிறோம். இதை சீர்படுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிறைவு செய்கிறேன். வணக்கம்.